ஸ்பேஸ் நீ விடு கிளம்பு பக்கத்துல நிக்கிற போடா போங்க வா கக்கூஸ்க்கு வா போ மக்களே இன்னைக்கான 3வது ப்ரோமோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கமருதீன் வந்து துஷாரா கக்கூஸ்க்கு வாடா எல்லா இடத்துலயும் வந்து நான் நின்னுட்டு இருக்கேன் இல்லடா, கக்கூஸ்க்கு என் கூட வந்து நில்றான் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறதான் ப்ரோமோவை கொண்டுட்டு போறாங்க. இது ஆல்ரெடி லைவ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், முன்னாமே நடந்துட்டு இருந்த சண்டை தான். சம்பவம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பவம் வந்து கமருதீன் வந்து நின்றுட்டு இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே போய் துஷார் நின்றுட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படியே ட்ரிகர் பண்ணும்போது, எதுக்குடா எனக்கான ஸ்பேஸ் கொடுறா, எனக்கு என்னோட இடத்துல வந்து சும்மா ஏன் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து லைவ்ல தெரியும், கமருதீன் வந்து நிறைய வார்த்தைகள் தவறா விட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. போடா, அடிச்சு கண்ணெல்லாம் பழுத்துண்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வைலன்ஸ். என்ன கேட்டால் அதுக்கு ஒரு ரெட் கார்டுங்கிறது இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கலாம். ஓகே, எல்லோ கார்டாவது கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கமருதீன் வந்து ஸ்பீச் இருந்தது. அதுக்காக கமருதீன் முழுக்க ஓவரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல துஷாரும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பண்ணினதுனால ஒரு ட்ரிகர் ஆகி தான் வந்து கமருதீன் பண்றாரு. கிட்டத்தட்ட ட்ரிகர் பண்றதே ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லா லைவ்ல பார்த்தா தெரியும். அப்ப கமருதீன் வந்து பயங்கர ஜூடாகி ஏகப்பட்ட வார்த்தை, ஆல்ரெடி சும்மாவே வந்து கமருதீன் வார்த்தைகள் விடுவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த துஷார் பண்ண எக்ஸ்ட்ரா பயங்கரமா ஜூடாகி வார்த்தைகள் விடுறத பார்க்க முடியுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, கமருதீன் வந்து பேசின வார்த்தைகள் தவறு. துஷாரும் திரும்ப ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அப்ப 2 பேருக்கு மேலேயும் தவறு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னன்னா, 2வது ப்ரோமோலையும் இதே டாபிக், 3வது ப்ரோமோலையும் இதே டாபிக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, இன்னைக்கான கண்டென்ட் இல்லவே இல்லையாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏதாவது சம்பவம் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, 3வது ப்ரோமோல வேற லெவல் எடிட் பண்ணியிருக்கணும். பட் டீம் வந்து பிபி டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதே ப்ரோமோவை அடுத்தடுத்து கட் பண்ணி எடிட்டர் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நேற்று வந்து ஜூஸ்னு ஒரு டாஸ்க் பார்த்துருப்பீங்க. முழுக்க நேற்றுக்கு எபிசோடு வந்து வேற லெவலில் சண்டையாக தான் போயிட்டு இருந்தது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், போன எபிசோடு பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். கியூசியாக வந்து நம்ம விஜய் பார்வதியும் வாட்டர்மெலன் திவாகரையும் பிக் பாஸ் போட்டிருப்பாரு. அதை போட்ட உடனே பயங்கர அராத்த ஜூடு சண்டை எல்லாம் எதிர்பார்த்து இவ்வளோ நாள் பிபி எதிர்பார்த்த அந்த பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டிங் மொமெண்ட்டு, ஒரு சரியான கண்டென்ட் எதிர்பார்த்தாரோ அந்த கண்டென்ட் நேரத்தை எபிசோட்லாம் சிக்கியிருக்கும் போல. அவர் வந்து ரைட்டு, நம்மளுக்கு டிஆர்பி கிருன்னு ஏறுது, பயங்கரமா ஷோ வந்து போயிட்டு இருக்குது, இப்படி இவங்க அடிச்சுக்கு தான் வந்து நம்மளுக்கு பயங்கர வியூஸ் போகும் அப்படின்னு பிபி டீமுக்கு தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வந்து சொல்றாரு, நீங்க விளையாண்ட கேம் சூப்பரா இருந்தது, நீங்க தொழிலாளர்களா வந்து நீங்க செயல்பட்டது, யூசி கிட்ட பயங்கர ஃபைட் பண்ணி உங்களோட உரிமைகளுக்காக போராடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. வீடியோ பார்த்துருக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணி விடுங்க ப்ரோ. ஏன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும், அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த சம்பவத்துக்கு போயிடலாம். அந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வந்து நேற்று எபிசோட்லேயே இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு பயங்கர கிளம்ப ஷோ லைவ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம வந்து ஏதாவது ரைஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே நம்ம திவாகரையும் விஜய் பார்வதி கூப்பிட்டு உங்களுடைய கியூசிக்கு வந்து பயங்கர பவர், எக்ஸ்ட்ரா பவர். அதாவது எக்ஸ்ட்ரா பவர் என்னன்னா, இது வரைக்கும் நீங்க பண்ணின அந்த ஒரு சில டாபிக்ல என்ன வேணாலும் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். நீங்க பண்றதா டிசைட், நீங்க பண்றதா முடிவு. உங்க வாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபுல் பவர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. சும்மாவே ஆல்ரெடி விஜய் பிரதெல்லாம் வேற லெவலில் ஆடினாரு. ஆனால் திவாகர் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக பேசினார். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், திவாகர் வந்து சரியாக நடந்துக்குப்பாரு, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஈவனாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசியிருப்பாரு. ஆனால் விஜய் பிரது இல்லை, நீ எனக்கு விசுவாசி, ஏன் முந்தானி போட அப்படியே புடவையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தா நீ வந்து அதில் கூட அந்த ஆதரவு ஒரு வார்த்தைட்டு இருப்பாங்க, சும்மா அவங்க முந்தானி நீங்கள் பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ண சொல்லி விஜய் பார்வதி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது திவாகர் வந்து இல்லைம்மா அப்படிலாம் நான் வந்துட முடியாது, சும்மா எல்லா இடத்துலையும் பொதுவாக பேசணும், அது என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பேசணும், நடுநிலையாக தான் பேசணும், நான் வந்து ஜட்ஜு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தண்ணிப்படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாமே சூப்பராக இருந்தது. சபரி டீம்மேட் எல்லாமே வந்து நம்ம தண்ணி படத்தை பாராட்டியிருப்பாங்க. எப்ஜேவ் எல்லாமே ஓகே, அண்ணா சூப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் விஜய் பார்வதிக்கும் நம்ம திவாக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இன்னும் பயங்கர சண்டையாக கிளப்பி விட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, அது மட்டுமா செஞ்சுருக்காரு, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களோட ரூலே என்னடா அடிச்சு பூந்து நீங்களும் கேட்கலாம்டா, டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, இல்லை இந்த ஷோவில் வந்து நீங்கள் இறங்கி எப்படி உங்களை செலக்ஷன் பண்ணாமல்
போடா எங்களுடைய பொருளை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே இறங்கி கேட்கலாம்டான்னு எச்ச இவங்களையும் கிளப்பிடுறாரு. இவங்க என்னமோ தூக்கி எறிஞ்சாங்க இல்லை பொறுக்கிட்டு போய் கழுவுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று 2 பேர்த்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்தா வேற லெவல்ல சண்டை பயங்கரமா மூடுன்னு பிக் பாஸ் தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு அங்க சண்டை நடக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சோ போகும். இதை புரிஞ்சுக்க முடியல. அதனால உள்ள இருக்கிற அந்த என்ன கொளுத்தி ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிறத பயங்கரமா கொளுத்தி போட்டு இன்னும் குப்புன்னு எரிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மொமெண்ட் வேலையை பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டாரு. பிக் பாஸ் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா ப்ரோ, வேற லெவல். இன்னைக்கு கண்ட வகையில சண்டை இருக்குது. சண்டை கிளம்ப 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 சூப்பரா இருக்குது கேம் அப்படிங்கிறாரு நம்ம பிபிஏ. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கான வீடியோ அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பெரிய சம்பவமா இதுக்கான சண்டை, இந்த ஜூஸ் டாஸ்க்கு, எக்ஸ்ட்ரா பவர் சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்கிறது என்னோட லைவ் அப்டேட். நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது தோணுது. லைவ் அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கான லைவை நம்ம முன்னாடியே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பிக் பாஸில் உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மக்கள் கருத்துக்கள் பதிவிடத்தான் பிபி டீமில் யார் எப்படிங்கிறத நம்மளுக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்மளும் எடுத்து இப்போ மக்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஆதரவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பேச வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.